சாப்பிலே அவர் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரியராகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். மைக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க, விசிலிங் சவுண்ட் எல்லாம் வேண்டாம். நாம் ஜெபம். எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். வாசித்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசும் மீதியான நேரத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த 1 சாமுவேல் 9:1-9 வாசிக்கும் போது அன்னாள் என்ன செய்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அன்னாள் என்ன செய்தால்? எழுந்திருந்தால் என்று எழுதப்பட்டது. முதலாவது குறிப்பு இந்த அன்னாளை பற்றி சொல்லிட்டு வரேன். அதற்கு பிறகு பெணினாளை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு அன்னாளா பெணினாளா. வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பிரசங்கத்தின் முடிவிலே அன்னாளா பெணினாளா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். முதல் குறிப்பு எழுந்திருந்த அன்னாள். சொல்லுங்க, என்ன குறிப்பு? எழுந்திருந்த அன்னாள். அப்படியானால் அன்னாளை உட்கார வைத்த அநேக காரியங்கள் உண்டு. அன்னாள் அதிலிருந்து எழுந்திருந்தாள் என்பது ஒரு திருப்பு முனையாகும். எழுந்திருக்கும் அன்னாள்கள் நிச்சயம் மாற்றம் பெறுவர், திருப்பம் பெறுவர், அற்புதம் பெறுவர், ஆனந்தம் பெறுவர் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் அன்னாள்களே, உங்கள் அழுகையை விட்டு எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறேன். உங்கள் குறைவை விட்டு எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய சூழ்நிலையை விட்டு இழந்திருங்கள் என்று சொல்லுகிறேன். நிவாரணம் பெற இழந்திருங்கள், நிறைவை பெற இழந்திருங்கள், துக்கமுகம் மாற இழந்திருங்கள் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் எபேசியர் 5:14 சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே மரித்தவர் யார் என்று கேட்டால், பாவத்தில் மரித்தவர், சரீரத்தில் அல்ல, பாவத்தில் மரித்தவர். அந்த பாவத்தில் மரித்து கிடக்கிறவர்களை தூங்கு ராஜா தூங்கு என்று சாத்தான் தாளாண்டி கொண்டிருப்பான். அவர்கள் தூங்கி இருளுக்குள்ளே கிடப்பார்கள். ஆகவே எழுந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பிரகாசத்தை அவர்கள் பெற முடியும். பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைவான், அவன் கர்த்தரிடத்தில் தயவையும் என்ன செய்வானாம், பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பாஸ்டர்மா சொன்னது போல ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். 2வது வசனம், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இந்த கழுத்தில் உள்ள கட்டுகள் என்று சொல்லும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் அல்லது சிறையிருப்புக்கு கொண்டு போகும்போது கழுத்திலே பெரிய இரும்பு சங்கிலை போட்டு அதில் ஒரு பட்டையை மாட்டி விட்டிருப்பார்கள், இரும்பு பட்டை. கழுத்தெல்லாம் அறுத்து, கழுத்தெல்லாம் காயமாக இருக்கும். அந்த சங்கிலி கட்டு அவர்கள் சிறையிருப்பு முடியும் வரை, சிறையிருப்பில் திரும்பும் வரை அப்படியே தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த அடிமையின் கழுத்தில் இருக்கிற சங்கிலி கட்டையெல்லாம் என்ன செய்து விடு, அவிழ்த்து விடு. இப்பொழுது நீ எழுந்து எருசலேமுக்கு திரும்ப போகிறாய், உன் சிறையிருப்பு மாறிவிட்டது என்று சொல்லப்பட்டது. அதே ஏசாயா 52:11 புறப்படுங்கள் புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ முதலாவது எழுந்திருந்த அண்ணா. இந்த கூட்டத்துக்கு பேரே எழுப்புதல் கூட்டம், பெண்கள் எழுப்புதல் கூட்டம். நீங்கள் எழுந்திருந்தால் நிச்சயமாக வயலானூர் ரட்சிக்கப்படும். நீங்கள் இப்பொழுது எழும்பி ஆலயத்துக்கு கொண்டு விட்டீர்கள். நீங்கள் எழும்பி ஊழியர் செய்ய ஆரம்பித்து விட்டார், நீங்கள் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார், நீங்கள் எழும்பி சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார், நிச்சயமாக இந்த வயலானூர் பகுதியிலே எழுப்புதல் உண்டாகும். முதலாவது குறிப்பு எழுந்திருந்த அண்ணால். நீங்கள் எழுப்பினால்தான் உங்களுக்கு ஒரு திருப்பு முனை வரும். நீங்கள் எழுந்திருந்தால்தான் திருப்பம் பெறுவீர்கள், அற்புதம் பெறுவீர்கள், ஆனந்தம் பெறுவீர்கள். அழுது கொண்டே இராதீர்கள். உங்களை அழுகையை விட்டு நீங்க எழும்புங்க, குறைவை விட்டு எழும்புங்க, சூழ்நிலையை விட்டு எழும்புங்க.
நிவாரணம் பெற எழும்புங்கள், நிறைவை பெற எழும்புங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க துக்க முகம் மாற எழும்புங்கள். இரண்டாவது, அதே 1 சாமுவேல் 9ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, இழந்தவள் சீலோவில் உள்ள ஆலயத்திற்கு சென்றாள். எங்க சென்றாளா? சீலோவில் உள்ள ஆலயத்துக்கு சென்றாள். முதல் குறிப்பு எழுந்திருந்த அன்னாள். இரண்டாவது குறிப்பு ஆலயத்திற்கு சென்ற அன்னாள். இரண்டாவது குறிப்பு என்னது? ஆலயத்திற்கு சென்ற அன்னாள். அதுவும் இது சீலோவில் உள்ள ஆலயம். சீலோ என்றால் இளைப்பாறும் இடம் என்று கூறலாம். வீட்டிலே அன்னாளுக்கு நிம்மதியோ அமைதியோ இல்லை. அதை அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு கூறுவேன். ஆனா ஆலயத்துக்கு போகும்போது ஏழி ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அதை கண்டால். இந்த ஏழி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஏழி என்றால் தேவன் என் உன்னதம் என்று பொருளாகும். அப்போ உள்ளே நுழையும் போதே தேவன் என் உன்னதத்தை அவள் தரிசித்து விட்டு அதற்கு பிறகுதான் பிரவேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே நுழையும் போதே தேவன் என் உன்னதத்தை பார்த்து விட்டு தான் செல்கிறார். என்ன பாக்கியம் சகோதரிகளே! உங்களுக்கு ஆலய பிரவேசம் உங்களுக்கு ஒரு ஆனந்த பிரவேசமாக இந்நாட்களில் இருக்கிறதா? ஆலயத்துக்குள்ளே நுழைவது, ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பது உங்களுக்கு ஒரு ஆனந்த பிரவேசமாக இருக்கிறதா? இந்த ஆலயம் உங்களுக்கு இந்த வயலானூரில் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய இந்த ஆலயம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இது ஜீவனுள்ள தேவன் ஏஜி சர்ச், அப்படிதானே? ஜீவனுள்ள தேவன் ஏஜி சர்ச். இந்த ஆலயம் நுழையும் போதே உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடமாக இது இருக்கிறதா? இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் ஒவ்வொரு வாரமும் ஆனந்தமாக பிரவேசிக்கிறீர்கள்? 122ஆம் சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்களானால் 122ஆம் சங்கீதத்தின்படி ஆலயம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருக்கிறது. ஆனால் ஆலயம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடமாக இருந்ததா? ஆலயம் ஒரு நீதிக்குரிய இடமாக இருந்ததா? ஆலயம் உங்களுக்கு தொழுகைக்குரிய ஒரு இடமாக இருந்ததா? ஆலயம் ஒரு சாட்சிக்குரிய இடமாக இருந்ததா? ஆலயம் சமாதானத்துக்குரிய ஒரு இடமாக இருந்ததா? ஆலயம் சுகத்திற்குரிய ஒரு இடமாக இருந்ததா? ஆலயம் நன்மைக்குரிய ஒரு இடமாக இருந்ததா? ஆலயம் செல்வதை பாக்கியமாக நினைத்தீர்களா? அண்ணாளுக்கு நீதி கிடைத்தது, எசேக்கியா ராஜாவுக்கு நீதி கிடைத்தது. உங்களுக்கு கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்கும். இரண்டாவது குறிப்பு ஆலயத்துக்கு சென்ற அண்ணா, ஆலயத்துக்கு சென்ற அண்ணா. மூன்றாவதாக 1 சாமுவேல் 1:11 வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கள் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். மூன்றாவதாக அன்னாளை பற்றி வாசிக்கிறோம். ஒப்பு கொடுத்த அன்னாள். என்ன அன்னாள்? ஒப்பு கொடுத்த அன்னாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அன்னாள் ஏற்கனவே தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். இது 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துல அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் அன்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அன்னாள் தன்னை ஒப்பு கொடுக்காமல் தன்னுடையதை ஒப்பு கொடுக்க முடியாது. இருக்கிற அண்ணாவிகளே, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காமல் உங்களுடையதையோ உங்கள் பிள்ளைகளையோ ஒப்பு கொடுக்க முடியாது. தன்னை ஒப்பு கொடுக்கணும், பிறகுதான் தன்னுடையதை ஒப்பு கொடுக்க முடியும். புதிய திருப்பம் அழுது குழம்பி மன்றாடினார். 11ஆம் வசனம், சேனையின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை பார்த்து. எதை பார்த்து? சிறுமையை பார்த்து. பெருமையை பார்த்து அல்ல, பெருமைக்கு பதிலே வராது. சிறுமையை பார்த்து. பெருமைக்கு பதிலே தரமாட்டார். ஆண்டவர் புறமாக்கி விடுவார், தூரமாக்கி விடுவார். ஆனால் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் எதை பார்க்கிறவர் என்று கேட்டால் சிறுமையை பார்க்கிறவர். சொல்லுவாங்களா? எதை பார்க்கிறவர்? சொல்லுங்க, எதை பார்க்கிறவர்? சிறுமையை பார்க்கிறவர். சிறுமை என்றால் உங்களை யாராவது அற்பமா என்றாங்கல்ல, அதான் சிறுமை. யாராவது உங்களை அற்பமா என்ன பண்றாங்க, உங்களை என்றாங்களா, அதான் சிறுமை. அற்பமா எண்ணப்படுவதை பார்த்து, நீங்கள் துன்புறுவதை பார்த்து. சிறுமை என்றால் இழிவு அடைவது.
குற்றம் சாட்டுவதை பார்த்து, இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் பார்க்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட போய் சிறுமையை பார். பாஸ்டர் பாஸ்டர் இந்த அம்மா என்னைய திட்டாங்க, நடு சந்தில என்னைய கேவலப்படுத்திட்டாங்க, ஆலயத்திலே கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கு. எங்க இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட. இந்த அண்ணால் சொன்னாரு, என் சிறுமையை பார்த்துன்னு சேனைகளின் கர்த்தரிடத்துல சொன்னார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் நீங்கள் சேனைகளின் கர்த்தரிடத்தில் சொல்வீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு நிவாரணம் உண்டு. அவர் தான் உங்க சிறுமையை பார்க்கணும். அவர் தான் உங்களுடைய அற்பமா என்ன பண்ணுவதை பார்க்கணும். உங்களை யார் இழிவுபடுத்தினாங்களோ அந்த இழிவை அவர் தான் பார்க்கணும். ஒருவேளை இதை போய் மனுஷன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மனுஷன்ட்ட நீங்க சொல்ல வேண்டாம். சொன்னீங்கன்னா இன்னும் அற்பமாய் எண்ணுவான், இன்னும் அற்பமாய் நடத்துவான். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அப்படின்னு ஒப்பு கொடுப்பேன்கிறான். இவ்வசனத்தில் அடியாள் அடியாள் என்ற வார்த்தை 3 முறை வருகிறது. எத்தனை முறை வருகிறது? எத்தனை முறை வருகிறது? 3 முறை அங்கே வருகிறது. 3 முறை பயன்படுத்துகிறார். இது ஒரு தாழ்மைக்கு ஒரு அச்சடையாளம். எதுக்கு அடையாளம்? தாழ்மைக்கு ஒரு இந்த வசனம் ஒரு அச்சடையாளம். ஏனென்று கேட்டால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். அன்னாள் என்றாலே என்ன அர்த்தம் என்று கேட்டால் கிருபை என்று பொருளாகும். அன்னாள் என்றாலே என்ன அர்த்தம்? கிருபை என்று பொருளாகும். அடுத்து அன்னாளுக்கு என்ன அர்த்தம்னா தேவனின் ஈவு என்று பொருள் போடப்பட்டுள்ளது. அன்னாள் என்றால் கிருபை, அடுத்து தேவனின் ஈவு என்று பொருள் போடப்பட்டுள்ளது. இப்ப தேவனுடைய ஈவு தான் கிருபை என்று கூறலாம். ஒரு அலையா சொல்லுங்க. தேவனுடைய ஈவு தான் என்ன சொல்லலாம்? கிருபை என்று கூறலாம். 2 கொரிந்தியர் 8:5 சொல்கிறது, முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். சகோதரிகளே, தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த உண்மையான அனுபவம் உங்களுக்கு உண்டானால் அதை கர்த்தரிடம் சொல்ல வேண்டும், ஊழியரிடமும் சொல்ல வேண்டும். அதுதான் சரியான ஒப்பு கொடுத்தலாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். தம்பி, நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் சொல்கிறீர்களா? இல்ல பிரதர், அது எனக்கும் கர்த்தருக்கும் தான் என்றால் உங்கள் பிள்ளை வழி விலகி செல்ல, தரிசனமின்றி செல்ல வாய்ப்பு உண்டு. 1 சாமுவேல் 1:25 அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழையிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். யாருக்கு கொண்டு வந்து விட்டார்கள்? ஏழையிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். யாரெல்லாம்? எல்கானாவும் அன்னாலும். எல்கானா என்றால் தேவனின் ஆட்சி என்று பொருளாகும். எல்கானா என்ன அர்த்தம்? தேவனின் ஆட்சி என்று போடப்பட்டது. ஆகவேதான் இருவரும் அங்கே ஒருமனப்பட முடிந்தது. 1:28 ஒப்பு கொடுக்கிறேன். 1:28 என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா 10ஆம் வசனத்துல ஒப்பு கொடுப்பேன். நிகழ்காலத்திலையும் ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். வருங்காலத்திலும் ஒப்பு கொடுக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. முதல் குறிப்பு எழுந்திருந்த அன்னாள். 2வது குறிப்பு ஆலயத்துக்கு சென்ற அன்னாள். 3வது ஒப்பு கொடுத்த அன்னாள். 4வது 1ஆம் வசனத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவன் தலையின் மேல் சவரன் கத்தி என்ன செய்வதில்லை, படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். 4வது குறிப்பு பிரதிஷ்டை பண்ணின அன்னாள். என்ன அன்னாள் சொல்லுங்க பார்க்கலாம். பிரதிஷ்டை. இன்னைக்கு பிரதிஷ்டை என்றாலே என்னன்னு தெரியாது. பிரதிஷ்டை அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியுமா? உங்க குழந்தைய ஆண்டவருடைய சமூகத்துல பாஸ்டர் கொண்டு வந்து கொடுத்து, பாஸ்டர் இந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணி பேர் வைங்க. இந்த ஒரு பிரதிஷ்டை தான் தெரியும். ஏன்னா இந்த பிரதிஷ்டை வழக்கமா நடந்துட்டே இருக்கு. இது ஒரு கொண்டாட்டத்துக்காகவும் நடந்துட்டே இருக்கு. இந்த பிரதிஷ்டை தான் நமக்கு தெரியும். ஆலயங்கள் தோறும் குழந்தை பிரதிஷ்டை நடைபெற்றுக் கொண்டிருப்பது சந்தோஷம். ஆனால் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பிரதிஷ்டை பண்ணின ஒரு அண்ணா. இது கடுமையான நசரேய பிரதிஷ்டை. என்ன பிரதிஷ்டை? கடுமையான நசரேய பிரதிஷ்டை. சாதாரண பிரதிஷ்டை அல்ல. ஒரு நாளுக்கு அல்ல இந்த பிரதிஷ்டை. தங்கங்களே,
சகோதரிகளை கேளுங்கள், இந்த பிரதிஷ்டை ஒரு நாளுக்கு அல்ல, வாழ்நாளுக்கு, வாழ்நாள் முழுவதற்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குழந்தை பிரதிஷ்டை ஒரு நாள் தான். ஒரு சண்டே கொண்டு வருவீங்க, பாஸ்டர் கையில கொடுப்பீங்க, பேரை எழுதி கொடுப்பீங்க, அவரும் நீங்க எழுதி கொடுக்குற கம்ப்யூட்டர் பேரை வச்சுட்டு ஆசீர்வதிச்சுட்டு விட்டுருவார். அது ஒரு நாளைக்கு தான். ஆனா நசரேய பிரதிஷ்டை ஒரு நாளைக்கு இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும். அந்த பிரதிஷ்டை மீறவே கூடாது. மீறினா ரொம்ப ஆபத்து. அந்த பிரதிஷ்டையை குறித்து என்னாகமும் 6:8 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவன் நசரேயனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருப்பான். ஒரு அலையிலையா சொல்லுங்க. நீங்க பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை, அவங்க யார் அப்படின்னா கர்த்தருக்கு பரிசுத்தவான், கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள பிள்ளை, அது கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தம் என்றால என்ன அர்த்தம் என்று கேட்டால், பரிசுத்தம் என்றால் தெய்வீக நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல் என்று பொருளாகும். பரிசுத்தம் என்ன அர்த்தம்? தெய்வீக நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்படுதல் என்று பொருளாகும். அவன் நசரேயனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். உங்களுக்கே பிரதிஷ்டை இல்லாத போது சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பிரதிஷ்டை வரும்? எப்படி நீங்கள் பிரதிஷ்டையிலே அவர்களை வளர்ப்பீர்கள்? ஆலயத்திற்கு பிள்ளைகளை இன்றைக்கு ஆடை அணிந்து கொண்டு வரும்போது, குறிப்பாக எல்லா சபையிலும் இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஆடைகளை அணிந்து கொண்டு வரும்போது, குறிப்பாக பெண் பிள்ளைகளானால் நவீனம் நாகரிகம் என்ற பெயரில் அருவருப்பான ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டு வருகிறீர்கள். பார்க்கவே சகிக்கவில்லை. பாரதளத்தின் சொந்தக்காரர், பரிசுத்த தேவன், சிலுவையை சகித்தவர், அவமானங்களை சகித்தவர், சபைக்குள் இருக்கும் இந்த அருவருப்புகள் எல்லாம் எப்படி சகிப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. சின்ன பிள்ளைகள் தான் போட்டுட்டு வர ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, அப்பா பிள்ளைகளுக்கு போட்டு வர ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே கழிச்சு என்னது, அது என்ன பேரு, அங்க தூங்கி இங்க தூங்கி இப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்களே நிலைகள் மாறி போயிட்டாங்க. நான் ஒரு நல்ல ரிட்ரீட்ல கடந்த செவ்வாய்க்கிழமை போய் 60 வயசுக்கு மேற்பட்ட வயதான ஐயாமாருக்கும் அம்மாமாருக்கும் பேசிட்டு வந்தேன். நல்ல செய்தி கொடுத்துட்டு வந்தேன். அந்த பாஸ்டர், இது வந்து சர்ச்சில் நடக்கல, இது வந்து ஜோ பீச்சில் தான் நடந்தது, ஒரு ஹாலில் தான் நடந்தது. அந்த பாஸ்டர் சாட்சும் சட்டையும் போட்டுருந்தார், வரலாம் வந்த சட்டையும் மீட்டிங்கே நடத்துறாரு. ஆனால் ரொம்ப நல்லவர். எப்படிப்பட்டவர்? ஆனால் ட்ரெஸ்ஸில் நல்லவர் இல்லையா? நம்ம எல்லாத்துலேயுமே நல்லவராக தான் இருக்கிறோமா? ஆனால் எதில் நல்லவரா இல்லை? அந்த பாஸ்டர் அவ்வளோ அருமையான அவ்வளோ. ஆனால் சர்ச்சில் எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பேண்ட் போட்டு, நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு, நல்ல இன் பண்ணி, நல்ல நீட்டாக வருவார். அவங்க சபை விசுவாசி சொல்கிறாங்க, இங்கே வந்தோன்னா என்ன பாஸ்டர் தெரியல. நல்ல வேலைக்கு அங்கே யாருமே சாட்சி போட்ட விசுவாசிகளோ பிராக்கு போட்ட லேடிஸோ ஒருத்தர் கிடையாது. அப்பா விசுவாசிகள் சாட்சியாக தான் இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல ஊழியக்கான சாட்சியா இருந்தா போல விசுவாசி சாட்சியா தானே மாறிடுவாங்க. ஒரு அலையா சொல்லுங்க. இன்னைக்கு நவீன ட்ரெஸ்ஸுகள்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா ஊழியக்கார வீட்டுல இருந்தா வரும். என்ன தான் காசு அதிகம். உங்க பாசு இல்லை, சிட்டிக்குள்ள இருக்கிற நிறைய பாசு காசு அதிகம். காசை என்ன பண்ணணும்னு தெரியல. நவீனமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு போகுதுங்க. ஒரு பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் போகிறது, ஒவ்வொரு வாரமும் 5000 ரூபாய். எவ்வளோ? நீங்க 5000 ரூபா இருந்தால் என்ன பெரிய உதவி செஞ்சுருவா உங்க பாஸ்டர்? என்ன செஞ்சிருவா யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி இருக்கு. ஆகவே பிரதிஷ்டை பண்ணினா அண்ணால் சொல்ல பார்க்கலாம். என்ன பண்ணினா அண்ணால்? என்ன பிரதிஷ்டை இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி பிரதிஷ்டை? உங்களுக்கு பிரதிஷ்டை இருந்தாதாமா உங்க பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை வரும். இப்போ அதே 1 சாமுவேல் 1:12 வாசியுங்கள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போதே சொல்லுங்க பார்க்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற 5வது குறிப்பு, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின அண்ணால். என்ன குறிப்பு? வெகு நேரம்
விண்ணப்பம் பண்ணின ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டே இருந்தான். இந்த அண்ணாளுடைய பிரேயர் நான் ஸ்டாப்பிங் பிரேயர். உங்க ஊழியக்காரர் செபிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அவர் தான். இந்த ஆவடி பாஸ்டர் ஃபெலோஷிப்ல நான் திட்டமா சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்னா, ஜெபம் நடத்த தெரியாத ஆட்களை ஜெபம்னா என்ன, அவன் வீட்டுல ஜெபம் பண்ணாதான் அவனுக்கு தனி ஜெபம் இங்க வந்து நடத்த முடியும். வீட்டுல ஜெபிக்கிற பழக்கம் கிடையாது. எப்படி வந்து மைக்க கொடுத்தா அவருக்கு ஜெபம் நடத்துவாரு? அவர் ஜெபம் பண்ணுங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சுக்கிறார். ஏன்னா அவருக்கு பாட்டு தான் தெரியும். ஆனா உங்க பாஸ்டர் ஜெபத்துல வல்லவர், ஜெப அவயவத்தில். இப்போ இவரு இந்த ஆவடி பாஸ்டர் ஃபெலோஷிப்ல இப்ப தொடர்ந்து நடத்துறாரு. இடையில கொஞ்ச நாள் என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் இந்த பதவி ஆசைன்னு ஒண்ணு வரும், மைக்க பிடிக்கணும்னு ஆசை வரும். அதனால கொஞ்ச நாள் அவர் மட்டும் தான் பிரேயர் நடத்தணுமா, நாங்க நடத்த மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடையில சிலர் புரிஞ்சுட்டாங்க. நான் இதை ஒரு நாள் போய் பார்த்தேன், எப்பவும் போக மாட்டேன், எப்பமாவது பாவம் பார்த்து அந்த பாஸ்டர் ஃபெலோஷிப் போனோம். இவரு இல்லை, நான் இவர் பிரேயர் நடத்தல, இவர் தான் நல்ல நடத்துவார் இருப்பு ஒழுங்கா அவரை போடுங்கயா. இல்லட்டனா இந்த ஆவடி பாஸ்டர் ஃபெலோஷிப் பிரேயர் இல்லாம, எப்படி பிரேயர் இல்லாம இவரை ஏதாவது ஆயிடு போகுது. அதனால அவரை இப்ப திரும்ப அவரை போட்டு நல்ல பிரேயர். இப்ப ஆவடி பாஸ்டர் ஃபெலோஷிப் மிக நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இவர் சிறப்பா நல்ல அபிஷேகத்தோடு அந்த பிரேயர் நடந்தது. பிரசங்க யாராலும் பிரசவம் பண்ணிக்கலாம், பிரசவம் பண்ணது யாராலும் பண்ணிக்கலாம், பிரசவம் பண்ணது யாராலும் பண்ணிக்கலாம். வாண்டு கூட பிரசவம் பண்ணிக்கலாம், வாண்டு கூட என்ன செய்யும் பிரசவம் பண்ணி. அது முக்கியம் இல்லை, ஜெபம் நடத்தணும், மணிக்கணக்கா ஜெபம் நடத்தணும். நான் கூட எங்க சபைக்கு ஒரு நாள் ஜெபம் வச்சு இவரை கூப்பிடலான்ட்டு இருக்கிற மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா என்னைக்கு நிறைவேறதான் கேட்கும். அப்போ வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின அண்ணாள், சொல்லுங்க பார்க்கலாம். வெகு நேரம் அண்ணாள் ஒரு ஜெப வீராங்கனை என்று சொல்லலாம். ஜெபத்தில் சாதித்து விட்டார். ஜெபத்தில் நமக்கு நல்ல பாடத்தை கற்பித்து தருகிறார். பொதுவான ஜெப கொள்கையில் அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த தனிமையில் வெகு நேரம் ஜெபிக்க வராது. நல்லா கவனிங்க. பொதுவான ஜெப கொள்கையில் அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களுக்கு தனிமையில் வெகு நேரம் ஜெபிக்க என்ன செய்யாது, வராது. சிலர் ஜெபம் பண்ண சொல்லுங்க சபையில, 2 நிமிஷத்துல ஜெபம் முடிச்சிடணும் பிரதர் சிஸ்டர், 3 நிமிஷத்துல ஜெபம் முடிச்சிடணும் அப்படின்னா இவங்க சுமார் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷம். நல்ல வேலைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண நானு ஜெபத்தை நிறுத்து அப்படி சொல்றதுக்குள்ள ஊழியக்காரன் நீங்க கிடையாது. நான் சொல்லிடுவேன். முதல்ல ஆமேன் போட்டுப்பாங்க, ஆமேன் அப்படிம்பேன். 2வது ஆமேன், 3வது ஜெபத்தை நிறுத்து அப்படின்னு. எதுக்கு பயப்படணும்? மடியில கணம் இருந்தாதான் வழியில என்ன வேணும், பயம் வேணும். இல்லைன்னா பயம் வேண்டாம், தைரியமா சொல்லலாங்க, தைரியமா சொல்லலாம். தனிமையில வெகு நேரம் ஜெபிக்க நிறைய பேருக்கு வராது. பொதுவான ஜெப கொள்கையில இவர் எல்லாரும் ஒரு நல்லா ஜெபிக்கிறார்ப்பா, மணிக்கணக்கில் வீட்டுல இவர் பொதுவான ஜெப கொள்கையில ஜெபிக்கிறத பார்த்துட்டு இவர் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண வர கொடுத்தப்பா வீட்டுல அப்படின்னு ஒரு மாயான தோற்றத்தை உண்டாக்கிடுவாங்க. ஆனா தனி ஜெபத்துல இவங்க நீண்ட நேரம் ஜெபித்தது போல இருக்கும். டைமை பார்த்தா 5 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். அல்லது வீட்டுல 5 தனிமையில இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ண முழங்கால் தான் போட்டுருவாங்க. முழங்கால் போட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கீங்களா நீங்க? ஆனா அண்ணா ஆலயத்துக்கு போனோம். இந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, செவத்துக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாவே இது நல்ல பாக்கியமான ஒரு ஆலயம் தான். வந்து யாருனாலும் எந்த நேரத்திலும் ஜெபிச்சுட்டு போலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த அண்ணாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின சொல்லுங்க. அண்ணாள் 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 நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்கள் தனியறையில் தான் அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி தனியறையில் ஜெபித்த அனுபவம் இருந்தா அது நல்லது. ஆகவே 5 நிமிடங்கள் தான் கடந்திருக்கும். பொது இடத்துல நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்கள் தனி அறையில் அதிக நேரம் ஜெபிப்பதில்லை. தனிமையில் வெகு நேரம் ஜெபிக்க பழகுங்கள். தனிமையில் வெகு நேரம் ஜெபிக்க பழகுங்கள். வீட்டுல பழகுங்க. ஆலயம் வந்து தனியா தான். இப்ப நீங்க வரும்போது பகலில் வரும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. 2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் இங்கிலீஷ் ஜெபம் பண்ணா, ஒருத்தர் அந்த மொழியில ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. நீண்ட நேரம் இது தனிமையில இருக்க வேண்டிய ஒரு ஜெபம். பொது இடத்துல நீங்க நீண்ட நேரம் ஜெபித்தால் அது பார்வைக்கு ஜெபிக்கிற மாயக்காரின் ஜெபத்தை கூட மாறிடும். பொது இடத்துல
நீண்ட நேரம் ஜெபம் பண்ணினீங்கன்னா அது யாருடைய ஜெபமா மாறிடும்? மாயக்காரருடைய ஜெபமா மாறி. அந்த ஜெபத்துக்கு நீங்க வர வேண்டாம். மனுஷர் காணும்படி ஜெபாலயத்தில், வீதிகளில், சந்திகளில் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா அவனுக்கு என்ன செய்வாராம்? எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. இவன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு என்ன செய்? அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு என்ன செய்வாராம்? வெளியரங்கமா பாரு. அங்க கதவை பூட்டிட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணு. நீண்ட நேரம். 7ஆம் வசனம், அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீர்கள், அளப்பாரு. நீண்ட நேரம் இவங்க பப்ளிக்ல ஜெபம் பண்ண விட்டா இவங்களுக்கு ஜெப வார்த்தை வராது. அதனால இவங்க என்னதான் செய்வாங்கன்னா, வார்த்தைகளை அளப்புவார். வீண் வார்த்தைகளை என்ன செய்வார்கள்? அளப்புவார். வீண் வார்த்தைகள் அளப்புதல் என்றால் பிதற்றுதல் என்று பொருளாகும். அளப்புதல் என்னது? பிதற்றுதல். அதிக வசனிப்பு, சொற்களை அடுக்கிக் கொண்டே போவார்கள். ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண, வசனத்தை அடிக்கிட்டே போவார். ஜெபம் பண்ண, வசனத்தை அடிக்கிட்டே போவார். இப்படி ஒரு ஜெபம் இருக்கு. ஆனா அண்ணால் என்ன செய்தாங்க? வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்க. ஆனா இருதயத்தில் பேசினார். அண்ணால் வெகு நேரம் ஜெபம் பண்ணா அந்த ஜெப சத்தம் யாருக்கு கேட்கல? ஏழைகளும் கேட்கல. அவள் தன் இருதயத்திலே பேசினாள், உள்ளத்திற்குள் பேசிக் கொண்டிருந்தாள். சகோதரிகளை, உன் உள்ளத்தோடு உள்ளதை பேசி எத்தனை நாட்கள் ஆயிற்று? ஒரு கேள்வி உங்களை பார்க்க, உங்களுடைய சகோதரிகளே, உன் உள்ளத்தோடு உள்ளதை பேசி எத்தனை நாட்கள் ஆயிற்று? இந்த அன்னாளின் உதடுகள் மாத்திரம் என்ன செய்தது? அசைந்தது. அசைவதான் பார்க்க முடியுது, சத்தத்தை கேட்க முடியல. ஆனா அந்த அசைவை பரலோக தேவன் பார்த்தா. ஒரு அலையிலே சொல்லுங்க, அந்த அசைவை யார் பார்த்தது? பரலோக தேவன் பார்த்தா. அதே போல அன்னாளின் ஜெபம் சத்தமில்லாத ஜெபம். என்ன ஜெபம்? இது அதே பாயிண்ட் கூட தான் இருக்கு. அன்னாளின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? சத்தம் இல்லாத ஜெபம், ஆனால் சத்துவம் உள்ள ஜெபம். அன்னாளின் ஜெபம் சத்தம் இல்லாத ஜெபம், ஆனால் சத்துவம் உள்ள ஜெபம். அப்படின்னா மறைந்திருக்க ஒரு வல்லமை. அதாங்க அன்னாளின் ஜெபம். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின என்னது? அன்னார், அன்னார், அன்னார். அடுத்து 1 சாமுவேல் 14:15 வாசியுங்கள். 1 சாமுவேல் 14:15 வாசியுங்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானே இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்ணீர்களும். 1 சாமுவேல் 1:14. அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு என்ன செய், விளக்கு. இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஏலி. ஏலி நான் என்ன சொன்ன? தேவனன் உன்னதம். ஏலினா என்ன அர்த்தமா? ஏலி அப்படின்னா தேவனன் உன்னதம். நல்லா கவனிங்க. இப்படி ஒரு வைராக்கியத்தோடு மனம் கசந்து இருதயத்தை ஊற்றி உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கு. இந்த ஏலி என்ன பண்றான் பாருங்க. நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்ன. யார் சொன்னது? தேவன் என் உன்னதம். அப்படி ஏலியினுடைய நினைப்பு தவறு. கணிக்க தெரியாத, நிதானிக்க தெரியாத ஏலி தாத்தா கிழவன் அன்னாரை, கிருபையை, தேவனின் ஈவை குடிகாரியாய் காண்கிற ஏலியை எப்படி ஆசாரியனாக அங்கீகரிப்பது? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை பார்த்து, ஏலியே நீ பாராட்டியிருக்க வேண்டும் அல்லவா? ஏலி என்ன செஞ்சிருக்கணும்? பாராட்டிருக்கணும். ஜெபிக்கிறவர்களை ஊழியர்கள் பாராட்டுகிறோம். பரவாயில்ல சிஸ்டர், நீங்க நல்ல ஜெபம் பண்றீங்க. யாரும் வராட்டும், நீங்க நீங்க காலேஜ் வந்துட்டு தனியா சபையில ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, ரொம்ப நன்றி. எங்களுக்காக கூட ஜெபம் பண்ணு. ஊழியக்காரன் எங்களுக்கு கூட ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ற ஆள் இருந்தாதான் நல்ல ஊழியம் செய்ய முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். பாருங்க, அந்த அண்ணாவை பார்த்து எது வரைக்கும் வெறுத்திருப்பா? உன் குடியை உன்னை விட்டு என்ன செய். அண்ணால கிருபை, தேவனின் ஈவை குடிகாரியாய் காண்கிற இந்த ஏலியை எப்படி ஆசாரியனாக அங்கீகரிப்பது? வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை பார்த்து, ஏலியே பாராட்டாமல் பழி சுமத்தி விட எப்படி உனக்கு மனம் வந்தது என்று ஏலியை பார்த்து கேட்க. அழுது ஜெபிக்கிற அண்ணாலை
அசட்டை செய்து விட்டாயே. ஏறி உன் மேலும் உன் பிள்ளைகள் மேலும் நியாயத்திற்கு வராமல் இருக்குமா? நிச்சயம் வரும். நான் வந்தது பிள்ளைகளின் தவறை கண்டித்த நீ அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நீங்காத நியாயத்திற்கு உனக்கு வந்ததே. 1 சாமுவேல் 3:13. மேலும் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார் என்று எழுதப்படும். 1 சாமுவேல் 2:25 கடைசி படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அன்னாளிடம் உண்டு. அன்னாளிடம் 15ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமா, அப்படியல்ல என் ஆண்டவனே. நல்லா நிறுத்துங்க. இப்போ பாருங்க, நீங்க நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணிருக்கீங்க. வெகு நேரம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் வெகு நேரம் ஜெபம் உங்களை பார்த்து எது வரைக்கும் நீ வெறித்திருப்பாய், எது வரைக்கும் நீ குடித்திருப்பாய்ன்னு கேட்டா அவனை பார்த்து நீங்க என்ன சொல்வீங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? இப்ப 5 பேர் கேள்விக்கு பதில் சொன்னாங்களே, இப்ப அந்த 5 பேரும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஏலியை பார்த்து என்ன சொல்லியிருப்பீங்க? இப்படிப்பட்ட ஏலியை பார்த்து என்ன சொல்லியிருப்பீங்க? ஆனா இந்த அன்னாள் என்ற கிருபை, தேவனின் ஈவு என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் ஆண்டவன் யாரை தன் மேல் அவதூறு சொல்லுகிற கிழவனை கீழே தள்ளி அடிச்சு போட்டுரும். தன் மேல் அவதூறு சொல்லுகிற கிழவனை ஏழை தாத்தா கீழே தள்ளி அடிச்சு போட்டுக்கணும். அண்ணா நான் செய்தாளா? இல்ல. அந்த ஏழிய என் ஆண்டவனே. ஏழிய எப்படி சொன்னா? என் ஆண்டவனே. நம்ம ஆட்களா இருந்தா அவனை எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு அவமானப்படுத்தணும். ஊருக்குள்ள போய் வீட்டுல போய் எத்தனை சகோதரிகள்கிட்ட சொல்ல முடியுமோ நாம வாய் வலிக்க சொல்லியிருப்போம். ஆனா கிருபை சொன்ன வார்த்தை, தேவனுடைய ஈவு சொன்ன வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? என் ஆண்டவனே. என்னது சொல்ல முடியுமாங்க? இதாங்க தலை சிறந்த ஆவிக்குரிய சகோதரிகள் மட்டுமே அப்படி சொல்ல முடியும் என்று நான் சொல்ல சொல்ல முடியாது. ஊழியக்காரர் பிரசங்கத்தில் ஒரு கடுமையா வார்த்தை சொல்லிட்டாங்க. என்னதான் சொன்னார், என்னையதான் திட்டினாரு. நாம் தான் அவருக்கு கிடைச்சா, வேற யாரும் கிடைக்கலையா? நாம் தான் தொழிஞ்சாளா? இப்படி எல்லாம் பார்த்து எதிர்க்கும். இந்த ஏழி குடிகாரி நீ ஏன் வெறிச்சிருக்க இப்படின்னு சொன்ன ஒரு ஆளை என் ஆண்டவனே சொல்வதற்கு ஒரு பெருந்தன்மை வேணும், பெரிய மனசு வேணும். சகோதரிகளே, உங்களுக்கு அது என்னைக்கு வரும்? அன்னைக்கு வந்தா உங்க சபை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். நீங்கள் 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 எதிர்பார்க்கிற எழுப்புதல் 1600 வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தன்மை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும். இந்த தன்மை நீர் தாரும். இந்த தலை சிறந்த ஆவிக்குரிய குணம் என்கிட்ட வரட்டும். ஏலி மாமிசத்தில் பேசுகிறான், அன்னாளோ ஆவியில் பேசுகிறான். ஏலி எப்படி பேசுகிறான்? மாமிசத்துல பேசுகிறான். இந்த அன்னாளோ எப்படி பேசுகிறான்? ஆவியில் பேசுகிறான். ஆவியின் கனியோடு, ஜெபத்தின் நிறைவோடு, தாழ்மையின் மேன்மையோடு பேசுகிறார். சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்காரரிடம் பேசும் வார்த்தைகளை அலசி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இந்த 3வது மாதத்துல நீங்க எப்படி பேசுறீங்க? ஏலிக்கு 6வது குறிப்பு, எடுத்துரைத்த அன்னாள். ஏலிக்கு எடுத்து காண்பித்த அன்னாள். அல்லது இன்னொரு வார்த்தை உங்க பாசையில சொன்னா, ஏலிக்கு எடுத்துரைத்த அப்படிங்கிறத விட இடித்துரைத்த. எப்படி? இடித்து பேசுறாங்க, அத மாதிரி இடித்துரைத்த அன்னாள். ஆனா இடிக்கிற மாதிரி பேசல. நம்மனா அவன் அப்படி ஒரு வார்த்தை குடிகாரி அப்படின்னு பேசிட்டான்னா, வெறித்திருக்கிறாய் என்று பேசினானா 2 வார்த்தை தான் பேசினான். நீ எவ்வளவு நேரம் இவனுடைய குடியை விட்டு விளக்கு. இந்த வெறித்திருப்பாய் உன் குடியை விட்டு உன்னை விளக்கு. இந்த 2 வார்த்தை பேசினதுக்கு நம்ம 10 வார்த்தை பேசாம, 50 வார்த்தை பேசாம, 100 வார்த்தை பேசாம நம்ம அந்த இடத்த விட்டு வந்துக்க மாட்டோம். ஆனா அதுதான் கிருபைங்கிறது, அதுதான் தேவனுடைய ஈவுதான், அதுதான். இப்படிப்பட்ட அண்ணாளா நீங்க மாறினீங்கன்னா குடும்பம் எப்படி இருக்கும், எழுப்புதல் எப்படி வரும், நம்ம வீட்டுல வரும், சபையில வரும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் குடிகாரி என்று சொன்ன ஆசாரியன் சொல்லுவோம் ஆசீர்வாதம் பாருங்க. நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. 7வது குறிப்பு, ஆசீர்வாதத்தை பெற்ற அன்னாள். சொல்ல போகலாம், என்ன அன்னாள்? ஆசீர்வாதத்தை பெற்ற அன்னாள். சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் குடிகாரி என்று சொன்ன ஆசாரியன் சொல்லும் ஆசீர்வாதம் பலித்ததா இல்லையா? சொல்லுங்க சகோதரிகளே. பலித்தது, 100க்கு 100 பலித்தது, நிறைவேற்று. நல்ல கவனிங்க. மனக்லேசம் நீங்கியது, உள்ளம் நொந்த ஸ்ரீ மனதை உள்ளத்தை இப்போ சமாதானம் நிரப்பியது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. கேட்ட ஆண் பிள்ளை கிடைத்தது. புதிய திருப்பம் குடிகாரின்னு எழுதியிருக்கு, அதனாலதான் அந்த குடிகாரிங்கிற வார்த்தை பயன்படுது. அப்போ இந்த தவறா கணித்த இந்த ஊழியக்காரன் சொன்ன ஆசீர்வாதம் பலிக்குமானால், உங்க ஊழியக்காரர் உங்க மேல சொல்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு 100க்கு 100 இல்ல, 100க்கு 150% பலிக்குமா பலிக்காதா? பலிக்கும்னு சொல்லுங்க. கண்ணாடி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. குடிகாரி வெறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னவன் சொன்ன ஆசீர்வாதம் பலிக்குமானா? நம்ம ஊழியக்காரர் எவ்வளவு நல்லவர், ஒரு நாள் கூட அப்படி சொல்ல. இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா பலிக்கும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அன்னாள் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, நீர் இந்த பேலியாளின் மகளாக அடியனே என்ன செய்யாது, எண்ணாதேயும் எண்ணாதேயும். நான் பேலியாளின் மகள். இதுல இருந்து நான் உன்னை கத்துக்கிட்டேன், பேலியாளின் மகள் எல்லாம் குடிக்கும் பட தெரியும். பேலியாளின் மகள்லாம் என்ன செய்யுமா? குடிக்கும். சகோதரிகளே, யாராவது குடிக்கிற கேஸ் வந்திருக்கீங்களா? ஆமா, தெரியாதீங்க. டாஸ்மாக் கடை அங்கங்க இருக்கு, நம்ப முடியாது. சில சமயம் அம்மாமாரும் போய் நிற்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன், நான் பார்க்கல, சொல்றாங்க. ஆகவே அந்த கேஸ்ல நீங்க இருக்காங்க. அடியை பேலியாளின் மகளாக என்ன செய்யாதிரும் எண்ணாதை நான் கற்றுக்கொண்டேன். பேலியாளின் மகள் என்ன செய்வாள்? குடிப்பாள், வைப்பாள் என்பதையும். இந்த ஏழையின் குமாரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பேலியாளின் மக்களா இருந்தார். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. வேலியாளின் மக்கள்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிக்கிறவங்க வேலியாளின் மக்கள். அடுத்து வேலியாளின் மக்கள் யார் அப்படின்னா, கர்த்தரை அறியாதவர்கள். ஏழையினுடைய பிள்ளை. 7வது ஆசீர்வாதத்தை பெற்ற. 8வதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். இப்ப வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா அதில் உள்ள சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தீர்க்க தரிசன பாடல், ஜெப பாடல் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா, 8வது குறிப்பு, வெற்றி பாடல் பாடிய அன்னாள். என்ன பாடல் பாடிய அன்னாள்? சத்தமா சொல்லுங்க. என்ன பாடல் பாடிய அன்னாள்? வெற்றி பாடல். இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் போகும்போது வெற்றி பாடல் பாடிக்கொண்டே போகணும். ஒரு அழகிய சொல்லுங்க. வரும்போது தோல்வியின் பாடலோடு நீங்க வந்திருக்கலாம், ஆனா இப்போ போகும்போது வெற்றியின் பாடலை பாடிக்கொண்டு போகுது. வெற்றியின் பாடல் பாடிக்கொண்டு போகுது. 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, நான் சந்தோஷப்படுகிறேன். 2ஆம் வசனம், வெற்றி பாடலில் அவர் பரிசுத்தம் உள்ளவர் வருகிறார், கண்மலையான தேவன், உறுதியான தேவன், நிரந்தரமான தேவன் வருகிறார். இப்படி 4, 5 படிச்சு போனீங்க, நிறைய வெற்றி பாடல் பாடிய அண்ணா. ஒரு அலேலியா சொல்லுங்க. என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? உயர்ந்திருக்கிறது. ஒரு நாள் கொம்பு உயரல, கொம்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று பாடுகிறார். என் வாய் திறந்திருக்கிறது. உன் வாய் என்ன செய்கிறதா? திறந்திருக்கு. எங்கெங்க திறந்திருக்கிறது அப்படின்னா, அன்னாளின் வாய் பகைவர் மேல் திறந்திருக்கிறது. பகைவர் மேல். இன்னைக்கு பகைவன் மேல நம்ம வாய் திறக்கல. இன்னைக்கு பகைவன் எல்லாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டா, நம்மளை அவதூறு பண்ணிட்டு இருக்க. இந்த சர்ச்சுக்கு போற நீ
இந்த ஜீவனுள்ள தேவன் ஏஜி சர்ச்சுக்கு போற நீ இப்படி செய்யலாமா? இப்படி பொய் சொல்லலாமா? இப்படி திருடலாமா? பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாமா? இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்மளை பற்றி அவங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பகைவன் கிட்ட நீங்கள் நானும் பேச முடியும், பகைவன் கிட்ட நீங்கள் நானும் பேச முடியல. பகைவன் மேல நம்முடைய வாய் திறக்கல. இந்த வயதானவர்ல பகைவன் மேல் நம்ம வாய் திறந்துட்டுனா நீங்களும் நானும் பகைவனை நீங்க வென்று விடுவீர்கள், பகைவன் மேல் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பாடல் பாட முடியும், அவர்களை நீங்கள் ஆட்கொள்ள முடியும். ஒரு அலையில சொல்லுங்க, நீ பகைவன் மேல வாய் திறக்க, பகைவன் பேசுறதுக்கெல்லாம் தலையை குளிக்கிட்டு எப்படி அப்போது வர் அலையில அப்போது வர் இந்த பெந்தை கோச அப்போது வர் அப்படின்னு நம்மளை பார்த்து கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவோம். அவனை பார்த்து நம்ம வாய் திறக்க முடியுதா? ஏன்னா நமக்கு அந்த மாதிரி சாட்சி இல்லை, நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை இல்லை, அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் இல்லை, அந்த மாதிரி ஒரு தில்லா சாட்சியா இருக்கிறோம்னா அவன்கிட்ட கேட்க. ஆனா இப்ப அண்ணாள் சொல்றான், என் வாய் பகைவன் மேல் திறந்திருக்கிறது. யார் மேல்? பகைவன் மேல். இந்த அண்ணாளுக்கு பகைஞர், முதல் பகைஞர் யாரு அப்படின்னு கேட்டா பெரினாள் தான். அண்ணாளுக்கு முதல் பகைஞர் யாரு? பெரினாள். எல்லாம் சமுதாயம் எல்லாமே இந்த அண்ணால ஒரு பேர் போட்டு கூப்பிட்டு, மலடி மலடி மலடி. இந்த பேர் தவிர ஒன்று போறவங்களாம் அப்படி சொல்லிட்டு போறான். இந்த அம்மா தலையை புரிஞ்சுட்டு தான் போறாங்க. இந்த அண்ணாளுக்கு ஒரு சாமுவேல் மட்டுமல்ல, மற்ற குமாரரையும் இருந்தார். ஒரு அலையியா சொல்லுங்க, குமாரன் தந்தான். இவளே பாடுறா, மலடி 7 பெற்றாலும். மலடி எத்தனை பெற்றாலும் பாத்தீங்களா? 7னா பூரணம், 7னா நிறைவு. ஒண்ணுக்கே வழி இல்லாத ஆளுக்கு ஆண்டவர் 7 கொடுக்கிறாரு, நிறைவை கொடுக்கிறாரு. அப்படின்னா உனக்கு கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா இந்த எழுப்புதல் கொடுத்தல கொடுப்பாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆகவே வெற்றி பாடல் பாடிய அண்ணா. என்ன பாடிய அண்ணா? வெற்றி பாடல் பாடியான். இப்ப அண்ணாளை பற்றி கேட்கிறேன். அண்ணாளை பற்றி நான் சொன்னதெல்லாம் முதல்ல இருந்து சொல்லுங்க. அண்ணாள் என்ன? அண்ணாள் எழுந்திருந்த அண்ணாள், ஆலயத்துக்கு சென்ற அண்ணாள், ஒப்பு கொடுத்த அண்ணாள், பிரதிஷ்டை பண்ணின அண்ணாள், வெகு நேரம் ஜெபம் பண்ணின அண்ணாள், ஏரிக்கு எடுத்துரைத்த அல்லது இடுத்துரைத்த அண்ணாள், ஆசீர்வாதத்தை பெற்ற அண்ணாள். அடுத்து வெற்றி பாடலை பாடிய அண்ணாள். வேற எதை விட்டுருக்கனா? இல்லை, இவ்வளவு அண்ணாள். இப்ப இந்த 8ஐயும் யாராவது ஒரு சகோதரியோ பாடி எப்படி எழுதி சொல்லி பார்க்கலாம். இதே வரலன்னா இந்த பிரசங்கத்தை இன்னையோட முடிச்சுக்கணும். பார்த்துதான் நீ என்ன பார்த்தா சொல்ல போற? சொல்லு பார்க்கலாம். சரி, பார்த்தா சொல்லுங்க. சரி சொல்லு. எழுந்திருந்த அண்ணால், ஆலயத்துக்கு சென்ற அண்ணால், ஒப்பு கொடுத்த அண்ணால், பிரதிஷ்டை பண்ணின அண்ணால், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணின அண்ணால், ஏலிக்கு எடுத்துரைத்த அண்ணால், ஆசீர்வாதத்தை பெற்ற அண்ணால், வெற்றி பாடல் பாடிய அண்ணால். பாப்பாவுக்கு உச்சாம கைதட்டிடுவோம். இதுதான் அண்ணாளுங்க. இப்படிப்பட்ட அண்ணாளாய் வாழ எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? ஒரு அலையிலையா சொல்லுங்க. அடுத்து பெரிநாளை பத்தி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பெரிநாளை பத்தி சொல்லிட்டு முடிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. போதும். இங்க சொல்லியிருக்கு பெனினாளை பற்றி. பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளைகள் 1க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கும் என்ன இல்லை? பிள்ளை இல்லை. 1:5 எல்கானா தேவனின் ஆட்சி. இவன் அன்னாளை நேசித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான என்ன செய்வானா? பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கற்பத்தை என்ன செய்திருந்தாராம்? பெணினாள் என்றால் நல்ல கவனிக்க, எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிடுறேன். பெணினாள் என்றால் முத்து அல்லது பவளம் என்று பொருள். பெணினாள்னா என்ன அர்த்தம்? முத்து அல்லது என்னது? இது நவமணிகளில் ஒன்று. இது மிக மிக வெளியேறப்பட்டது. ஆனால் இந்த பெணினாளிடம் வெளியேறப்பட்ட எந்த குணங்களும் பண்புகளும் இருந்ததில்லை. பெயரில் பிரமாதம். பேருக்கு நல்ல அர்த்தம் இருக்கலாம். இப்ப பேர் கூட ரொம்ப கம்ப்யூட்டர் பேர் ரொம்ப பிரமாதமா இருக்கலாம். ஆனா பேரில் பிரமாதம், ஆனா வார்த்தையில் அடுத்த அம்மாவை வறுத்து எடுப்பது. நீங்கள் எப்படி இந்த அண்ணாளுடைய மைனஸ் பாயிண்டை இந்த பெண்ணினால் கையில எடுத்தார்.
இந்த அண்ணானுடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அண்ணாவுக்கு பிள்ளைகள் இல்ல. பிள்ளைகள் இந்த மைனஸ் பாயிண்ட இந்த பெரிநாள் கையில் எடுத்தார். பெரிநாளுடைய முதல் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமை அடைந்த பெரிநாள். பெருமை அடைந்த, என்ன அடைஞ்சிட்டா? பெருமை. அந்த குழந்தைகளுக்கு, அண்ணாவுக்கு குழந்தைகளாம் இல்லை, பெருமை அடைந்த. ஆகவே இந்த அன்னாளின் மைனஸ் பாயிண்டை கையில் எடுத்தவள் இந்த பேலியாளின் மகள் பெரினாள் என்றால் மதியாக. பிள்ளைகள் இருந்தார்கள். 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்க பார்க்கலாம். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெலினாளுக்கும் அவருடைய எல்லா 4ஆம் வசனம் குமாரரும் குமார்த்திகளும் அவனுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அப்போ இந்த பெலினாளுக்கு குமாரரும் இருந்தார்கள். யார் இருந்தது? குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. 8ஆம் வசனம் சொல்லுது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். இந்த பெரினாளுடைய உபத்திரவம் சகிக்க முடியல. அண்ணாள் போய் சரி கேட்டான். யாரு? எல்கானா சொல்றான், 10 குமாரரை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகமல்லவா என்று. ஆனா அண்ணாள் பாட்டுல மலடி 7 பெற்றாள். ஆனா இங்க எத்தனை? 10 குமாரரை பார்த்து. ஆகவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஒப்பீடுக்காக இந்த எல்கானா சொன்னாரா, எழுத்தின்படி சொன்னாரா என்று நிதானிக்க வேண்டும். இந்த பெரினாளுடைய ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் வசனம், அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்வாள்? விசனப்படுத்துவாள். இதான் பெரினாள் ஊழியம். பெருமை அடைந்த பெரினாள். பெரினாளுடைய ஊழியமே மற்றவங்களை துக்கப்படுத்துது, விசனப்படுத்துது. புதிய விருப்பம் துன்புறுத்தி வதைத்தாள். பெரினாள் அண்ணால என்ன செய்தாலாம்? துன்புறுத்தி வதைத்தாள் என்று கூறப்பட்டுள்ளது. ஐயா, வார்த்தையினால் மட்டுமல்ல. இந்த பெண்களை எடுத்தீங்கன்னா, பெண்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தையை கூட தாங்க முடியாதவர்கள் தான் பெண்கள். வார்த்தைய தாங்க முடியாத ஒரு கடினமான வார்த்தை, கொஞ்சம் அவங்கள பாதிக்கிற மாதிரி வார்த்தை, அவங்கள கொஞ்சம் தொடர மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லிருங்க, அந்த வார்த்தையவே அவங்களால சகிக்க முடியாது. அந்த வார்த்தைக்காக 10 நாள் அழுதுட்டு இருப்பாங்க. எத்தனை நாள் அழுவாங்க? ஆமா, அது மாதிரி நீங்க என்ன அழுவாங்க போயிட்டு. நான் பார்த்து சும்மா சொல்றீங்களோ அதே மாதிரி 10 நாள் அழுவாங்க. சரி, அழுது பரவாயில்ல. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்கள் வார்த்தையே தாங்க முடியாதவர்கள். ஒரு வார்த்தை யாரும் சொல்ல கூடாது. சொன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, அன்னைக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் குடிக்க மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, அப்படி ஆயிடுவாங்க. ஆனா இந்த பெரிநாள் பிசாசு சொன்ன வார்த்தைகளை சாதாரணமான வார்த்தை. துன்புறுத்தி வதைத்தாராம். இது கிரியையில கூட நடந்திருக்கலாம். இதற்கு பெரிநாள் தன்னுடைய குமாரரையும் குமாரத்திகளை கூட பயன்படுத்தி வன்கொடுமை செய்தால் என்று இந்த பெரிநாள் மேல் வழக்கு போடலாம் போல எனக்கு தெரியும். மலடி என்ற வார்த்தையை பிள்ளைகளை கோரஸாக கூட சொல்ல வைத்திருப்பாள் இந்த பெரிநாள். மலடிங்கிற வார்த்தைய தன் பிள்ளைகளை வைத்து கூட சொல்ல வைத்திருப்பாள் போல இந்த பெரிநாள் என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால்தான் அண்ணாள் வெற்றி பாடலில் மலடி 7 பெற்றாள் என்று கம்பீர முழக்கம் விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைய ஜீவனுள்ள தேவன் ஏஜி சபையே, எத்தனை பேரை நீங்க அற்பமா எண்ணியிருக்கீங்க, எத்தனை பேரை துன்பப்படுத்தி சபையை விட்டு தூரமாக்கி இருக்கிறீர்கள், எத்தனை பேரை விசனப்படுத்தி விண்ணவரை துக்கப்படுத்தி இருக்கிறீர்கள். தனக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வீடு இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக இல்லாதவர்களை சில்லறையாக நினைக்கிறீர்கள். இல்லாதவர்களை எப்படி நினைத்தாங்களாம்? இல்லாதவர்களை சில்லறையாக நினைத்தீர்கள். எத்தனை பேர் நினைச்சீங்க? இந்த சில்லறை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லி பார்க்கலாம். சில்லறைனா என்ன அர்த்தம்? சில்லறைனா சில்லறதான். இது என்ன எனக்கு தான் தெரியாது. சில்லறைனா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? சரியான அர்த்தம் சில்லறைனா அர்ப்பம். நீங்க யாரை பார்த்தாது சில்லறை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அர்ப்பம். மெட்ராஸ் பாஷையில் அர்ப்பம்னு சொல்ல தெரியாது. தமிழ் வராது. அல்ப தமிழ போய் என்ன பண்றது? உங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். மெட்ராஸ் அல்ப. ஆமா, எல்லாம் தலைமைச் செயலகத்திலிருந்து எல்லா செயலகமும் இங்கே தான் இருக்கணும். தமிழ் மட்டும்தான்
ஆமா, அதான் மட்டும்தான் வராது. அதாவது இப்படி மற்றவர்களை அற்பமா என்றோம். யோசிச்சு பாருங்க, மற்றவர்கள் எத்தனை பேர் இல்லாதவர்களை சில்லறையாக நினைக்கிறீர்கள். சில்லறை என்றால் அற்புதம், அற்பம் என்று பொருள்படப்படும். இல்லாதவர்களை பிச்சைக்கார நாய் அப்படின்னு சொல்லி சொன்ன பிரபலங்கள் இங்கு இல்லையா? ஒன்று சொல்லுகிறேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதுகிறார், நாவு அவயங்களில் சிறியது, ஆனால் எவ்வளவு பெருமையானவர்களை பேசும் பாருங்கள் என்று சொல்றார். நாவை பார்த்து சொல்றாரு, நாவு சின்ன அவயந்தாயா, 4 அங்குல நீளம்தான், ஆனா இந்த நாவு என்ன பெருமையெல்லாம் அடிக்கு, என்ன பெருமையானவெல்லாம் பேசுது பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் வரப்போறாரு. அவர் எதன் மேல வரப்போறாரு அப்படின்னு கேட்டா, ஏசாயா 2:12 பெருமையானவர்களின் மேலெல்லாம் கர்த்தருடைய நாள் வரும். பெருமையான சகோதரிய உன் மேல கர்த்தருடைய நாள் அப்படின்னா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, கர்த்தருடைய தண்டனை வருமா? ஜாக்கிரதை, மிக ஜாக்கிரதை. பெருமை அடைந்த அன்னாள், பெருமை அடைந்த பெண்ணினாள். சொல்லுங்க, பெருமை அடைந்த பெண்ணினாள். 2வது அதே 1:5 என்ன சொல்லுகிறதா? அன்னாளை சிநேகித்தபடியினால், அன்னாளை இந்த எல்கானா சிநேகித்தார். சிநேகித்து அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். போதும். இப்போ இந்த பெண்ணினால் பார்த்துக்கிட்டே இருந்தான், இந்த எல்கானாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த எல்கானா நம்ம இவ்வளவு அவனுக்கு பிள்ளைகள்லாம் பெற்று எல்லாம் கொடுத்துக்கிறோம், ஆனா இந்த அன்னாளை சிநேகித்தார் எல்கானா. இது பெண்ணினாலை பாதித்து பொறாமைக்குள் தள்ளியது. முதல்ல பெருமைப்பட்ட பெண்ணினான், 2வது பொறாமைப்பட்ட பெண்ணினான். 2வது எப்படிப்பட்ட பெண்ணினான்? பொறாமைப்பட்ட. ஏன்னா இந்த அன்னாள் மலடிக்கு ரெட்டிப்பான பங்கு. மலடிக்கு எத்தனை பங்கா? ரெட்டிப்பான பங்கு எல்கானா கொடுப்பான். ஆனா என் பிள்ளைகளுக்கோ பட்சபாதம் காண்பித்து விட்டாரே என்ற காட்டம் எல்லாம். இது நியாயமா யார்கிட்ட காமிச்சிருக்கணும்? இந்த பெரினாள் எல்கானாட்ட காமிச்சிருக்கணும். ஆனா இந்த பெரினாள் இதெல்லாம் யார்கிட்ட காமிக்கிறான்? அண்ணாள்கிட்ட. என்னை விட கொஞ்சம் தொழிஞ்சாளு, மெலிஞ்சாளு, பணிஞ்சாளு, இவங்கள்ட்ட தான் காட்டுவான். எல்கானாவிடம் காட்ட வேண்டியதுக்கு அண்ணாவிடம் காட்டு. பெரினாள் 7வது வசனம், அவள் இவளை மனமடிவாக்குவாள். மனசோர்வுக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து எழுப்பி வரவே முடியாது. சாத்தான் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் மனசோர்வு. என்ன சோர்வு? என்ன சோர்வு? உங்களுக்கு மனசோர்வு வந்துட்டுனா நீங்க இந்த ஆலயத்தின் பக்கமே வர மாட்டீங்க. மனசோர்வு. இதைத்தான் இந்த பெண்ணினால் பிசாசு கொடுத்துட்டே இருக்கு. பெண்ணினால் மக்களுக்கு கொடுப்பதெல்லாம் இந்த மனசோர்வு. என்ன சோர்வு? மனசோர்வு. அதிலிருந்து எழுப்பி வரவே முடியாது. சாத்தான் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் மனசோர்வு. அது உங்களை செயலற்றதாக்கி விடும். மனசோர்வு உங்களை செயலற்றதாக்கி விடுகிறது. சகோதரிகளே, பொறாமையின் சின்னங்களே, சபைக்கு உழைக்கும் நபர்களை, சபைக்கு உழைக்கிறவர்களையும் கொடுக்கிறவர்களையும் தியாகம் செய்பவரையும் செயல்பட விடாமல் தடுத்து விட்டீர்களே. எப்படி? புது புது கதையை கட்டி, புது புது கதையை புனைந்து தடுத்து விட்ட பெரினாள்களே, உங்களை பார்த்து தான் கேட்குறேன். சபைக்கு யாராவது நல்ல உதவி செய்யறாங்களா, கொடுக்குறாங்களா, உழைக்கிறாங்களா, அவங்கள போய் தடுக்கிறது. நாங்களாம் இல்லை, நீ மட்டும் ஒண்ணு பெருசா, நீ மட்டும் என்ன பாஸ்டருக்கு வேண்டியாளா? பாஸ்டருக்கு வேண்டியாளா இல்லையா? கர்த்தருக்கு வேண்டியாளா? ஒரு அலையிலையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஊழிய. இந்த பொறாமை யாருக்குள்ள வரும் அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது. ஆதியாகமம் 26:14 பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர் யார் மேல பொறாமை கொண்டார்கள்? ஈசாக்கின் மேல். ஏன்னா ஈசாக் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டார். அவன் துறவு தோன்ற இடத்துல எல்லாம் நல்ல தண்ணி வருது. இந்த ஈசாக் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே போறார். அவனோட கர்த்தரும் இருக்கிறார். இவங்க பார்த்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெலிஸ்தியர் அவன் மேல் என்ன செய்தார்களா? பொறாமை கொண்டார்கள். என்ன கொண்டார்களா? அப்ப பொறாமை யாருக்கு வரணும்? பெலிஸ்தியருக்கு வந்தா பரவாயில்ல, விசுவாசிக்கு ஏன் பொறாமை வருது? ஊழியக்காரனுக்கு ஏன் பொறாமை வருது? பொறாமை என்றால் என்ன? பொறாமை அப்படின்னா என்ன? எப்படி?
அது பொறாமைக்கு விளக்கம் இளம்புரிக்குன்னு சொல்லலாம். பொறாமை இருந்தா நீங்க இளம்புரிக்க. பொறாமைன்னா என்னன்னா, இப்ப உங்க பக்கத்துல ஒரு சகோதரி இருக்கிறாங்கள, இவங்க ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து நீங்க உங்க உள்ளத்துக்குள்ள தாக்கப்படுறீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பொறாமை. எனக்கு பின்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தான், ஆனா பார் வீடை கட்டிட்டா, காரை வாங்கிட்டா, எப்பா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டா, நான் அப்படியே தான் இன்னும் அடை வீட்டியதான் அப்படின்னு சொன்னா என்ன, அதுக்கு பேர் என்ன பேரு? மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து, மற்றவர்கள் ஊழியத்திலே உபயோகப்படுவதை பார்த்து, மற்றவர்கள் ஊழியத்திலே வளர்வதை பார்த்து உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் குறுகுறுப்பு தன்மை வந்தால் அதற்கு பேர், தாக்கப்பட்டால் அதற்கு பேர் பொறாமை. அது பேர் என்னது? அந்த பொறாமை வந்துட்டுன்னா இவங்க சொன்ன மாதிரி பொறாமையா வந்தால் என்னது, எலும்புரிக்குன்னா டிவி நோய் அப்படி வந்துருமா? பொறாமை இருக்கா? பொறாமை இருக்கா? பொறாமை பெலிசியருக்குள்ளதான் வரணும். ஆனா உங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பொறாமை வந்துட்டு. இப்ப பொரிந்து சபைக்குள்ளேயும் இந்த பொறாமை வந்துட்டான். பொரிந்து சபைக்குள்ளேயும் பொறாமை வந்துச்சு. பொரிந்து சபைக்குள்ள என்ன வந்துச்சு சொல்லுங்க, என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. 1 கொரிந்தியர் 3 அந்த அதிகாரத்துல படிமாவும் பொறாமை பற்றி. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வாசி பாரு. பொறாமையும் வாக்குவாதமும். எத்தனாம் அதிகாரம் எத்தனை அவசரம் சொல்லுங்க? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பொறாமையும் வாக்குவாதங்களும் இருக்கிறபடியால் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க? மாமிசத்துக்குள்ள இருந்து என்ன மார்க்கமா வரீங்க? இன்னும் தேவ மார்க்கத்துக்கு வரல. வேறு ஜீவனுள்ள தேவன் ஏஜி சபை வேறு நல்ல இருக்கு. ஆனா பொறாமை இருந்தா நீங்க இன்னும் யாருதான்? மாமிசத்துக்குரியவர்கள். நீங்க நடக்கிற மார்க்கம் என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம் கிடையாது, மனுஷ மார்க்கம். தேவ மார்க்கம் அல்ல, சத்திய மார்க்கம் அல்ல. என்ன மார்க்கம்? மனுஷ மார்க்கம். பொறாமை வேண்டாம். பொறாமை உங்களுக்குள்ள இருக்கு. பொறாமை இருந்துச்சுன்னா சபை வளராது. பொறாமை இருந்தா நம்ம குடும்பம் கூட வளராதுங்க. பொறாமை. இப்போ உங்களை விட இன்னொருத்தர் ஆசீர்வதிச்சார். உங்களோட இன்னொருத்தர ஆசீர்வதிச்சார். பிரதர் சிஸ்டர் கார் வாங்கிட்டு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதே போல எனக்கு தாங்க தரப்போறாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடுத்த ஆளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ, கார் கொடுத்துட்டா தோத்துறோம், வீடு கொடுத்துட்டா தோத்துறோம், பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டா தோத்துறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வருவார். நீங்க அதை பார்த்து எப்படி வாங்கிப்பா, நமக்கு பின்னாடி எப்படி வாங்கிப்பா, இதுக்கு பணம் ஏது, இல்லை சீட்டு கிட்டு போட்டாரா, அல்ல எப்படி எங்கேயோ திரும்பிட்டு வந்தாரா, இல்லை அவங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்களா, இல்லை எப்படி வந்திருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ், இதை பற்றி எது போடுறது? ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியே வேணும். தோத்திரம் போடு, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்யும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. இதை நம்ம செய்ய மாட்டோம். அங்க பொறாமை ஏன் வந்துச்சு, வாக்குவாதம் ஏன் வந்துச்சுன்னா, கொரிந்து சபையில ஒருத்தன் சொல்லிட்டான் நான் அப்பளவை சார்ந்தவன், இன்னொருத்தன் என்ன சொல்லிட்டான் நான். நீங்க எப்பவுமே ஊழியக்காரர்களை பிரிச்சு, ஒரு சபையில பாஸ்டர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டரும் இருப்பாரு. நான் பாஸ்டர் பக்கம், நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் பக்கம்னு ஒரு பிசாசுன்னு சொல்லக்கூடாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க. பிசாசுனா சொல்லும், ஆவிக்குரியவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னா நீங்க பேழையாளின் பிள்ளைகள் ஆயிடுவீங்க. ஆகவே அங்க அப்பளவை சார்ந்தவர், பவுலை சார்ந்தவர் அவர் சொல்லிட்டாங்க, அப்பா நீங்க இப்படிலாம் பாகுபாடு பண்ணாதீங்க. அப்பள நட்டானா நான் நீர் பாய்ச்சினேன், ஆனா விளைய செய்கிறது யாரு? அவர் தான் முக்கியம். அப்ப எதை முக்கியப்படுத்தணும்னா தேவனை முக்கியப்படுத்துங்க. ஜீவன் உள்ள தேவன் ஏசி சபையை தேவனை முக்கியப்படுத்து. ஊழியக்காரருக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய், அதே நேரத்துல தேவனை முக்கியப்படுத்து. அவர் சொல்றாரு பவுலு, நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே அப்படிங்கிறார் தன்னை பற்றி. பவுலு 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ள 13-14 நிறுவனங்களை எழுதின ஆக்கியோட அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்றான், நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த யாரு? நாங்க நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஒரு பாத்திரம், அவ்வளவுதான், ஒரு ஆள், அவ்வளவுதான். எந்த ஊழியக்காரனையும் தலையில தூக்கி வச்சு கூத்தாடவே கூடாது.
ஒரு நாள் நீங்க போட்டுருவீங்க டொம்முன்னு, அப்பதான் அவருக்கு தெரியும். அதனால எந்த ஊழியக்காரனையும் தலையில தூக்கி வச்சு என்ன செய்யக்கூடாது, கூத்தாடக்கூடாது. கூத்தாடுனா பானையை கீழே போட்டு உடைஞ்சிருக்கு ஒரு நாள். அதை மாதிரி செஞ்சுட்டு நமக்கு எல்லா ஊழியக்காரரும், நமக்கு தலைமை போதவரும் தேவை, அட்ஜிஸ்டன்ட்டும் தேவை, இன்னும் எத்தனை அட்ஜிஸ்டன்ட் வைக்கிறோம் அவங்க எல்லாமே நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்கு பிரயோஜனம். பவுலே சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரனா அடிமைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பொறாம மட்டும் வரவே கூடாது. எது மட்டும் வரக்கூடாது? பொறாம வந்துச்சுன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி எலும்புக்கு நிச்சயம். ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுது, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாது. யார் மேல? அவன் கொடுமைக்காரன் தாயா, கொடுமை தான் செஞ்சுட்டு இருப்பான், உனக்கே குடும்பத்தை செய்வான், அவன் குடும்பத்துக்கு கூட கொடுமை செய்வான். அந்த கொடுமை உள்ளவன் மேல் என்ன செய்யாதே, பொறாமை கொள்ளாதே. நீதிமொழி 3:30. கொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. நீதிமொழி 24:1. துன்மார்க்கன் மேல் பொறாமை கொள்ளாதே. நீதிமொழி 24. இவங்க மேலேயே பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, நம்ம தேவ பிள்ளைகள் மேல பொறாமை கொள்ளலாமா? ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரி மேல, ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் மேல பொறாமை கொள்ளலாமா? சொல்லுங்க, கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா? பொறாமை கொள்ளவே கூடாது. பொறாம இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம். ஆகவே இங்க நல்ல முடிவுரைக்கு நான் இப்ப வரேன். முடிவுரைக்கு வரேன். இந்த பெரிநாள் பிள்ளைகளும் ஆவிக்குரிய காரியங்கள் எந்த நாட்டமும் இல்லை. எந்த நாட்டமும்? பெரிநாளுக்கு குமாரரும் குமார்த்திகள் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிள்ளைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாளா? சொல்லுங்க நீங்க. இல்ல, ஒப்பு கொடுக்கவே இல்லை. பெரிநாள் ஒரு பிள்ளைய கூட அவளை என்ன செய்யணும்னா தேவனுக்கு பெரிநாள் ஒப்பு கொடுக்கல. தானும் தன் பிள்ளைகளும் வேலையாளின் பிள்ளைகளாய் இருந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டனர். மேலும் வேதம் ஒன்றும் அவர்களை பற்றி சொல்லல. ஆனால் அன்னாளின் மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியும் ஆசாரியனுமாய் இருந்து ஜனங்களை தேவனுக்குள் நடத்தினார். எத்தனை அற்புதம்! சாமுவேல் என்ற பெயரில் 2 புத்தகங்கள், 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்ற புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. சாமுவேல் மூலம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. சவுல், தாவீது இந்த 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் பாக்கியம் இந்த சாமுவேலுக்கு கிடைத்தது. அவர்கள் சாமுவேலின் வார்த்தையை அன்றி ஒன்றையும் செய்ய முடியாத அளவுக்கு சாமுவேலை கர்த்தர் கனமணினார். அந்நாளை தேவ திட்டத்துக்குள் கொண்டு வர அவமானத்தை, நிந்தையை, பெரிநாளின் கொடுமைகளை அனுமதித்தாலும் பேசப்படும் வேதாகம பெண்ணாக இந்த அந்நாளை வெற்றியின் சிகரத்துக்கே கொண்டு போய் வெற்றி மகளம் சூட்டிவிட்டார் தேவன். இறுதியாக இந்த அந்நாளா இருக்க போறீங்களா, அல்லது பெருமை அடைந்த பெண்ணினாளாக, பொறாமைப்பட்ட பெண்ணினாளாக நீங்க இருக்க போறீங்களா அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து, யாரா வாழ போறீங்க இந்த எழுப்புதல் கூட்டத்திலிருந்து அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பார்த்து உங்களை அர்ப்பணிக்க. முடிவுரையாக நான் உங்களுக்கு சொல்லி முடிப்பது என்னவென்று கேட்டால், பெண்ணினாளின் பெருமை நீக்குவோம், பெண்ணினாளின் பொறாமை அகற்றுவோம், பெண்ணினாளின் துன்புறுத்தலை தூரமாக்குவோம், பெண்ணினாளின் மனமடிவாக்குதலை வெறுப்போம், அந்நாளின் கிருபை பெறுவோம், அந்நாளின் ஆலய பிரவேசம் நாடுவோம், அந்நாளின் ஒப்பு கொடுத்தலை நமதாக்குவோம், அந்நாளின் பிரதிஷ்டையை பிரதிபலிப்போம், அந்நாளின் வெகுநேர ஜெபத்தை மாதிரியாக்குவோம், ஏழைக்கும் எடுத்துரைக்கும் ஏற்றம் காண்போம், அந்நாளின் ஆசிதனை சொந்தமாக்குவோம், அந்நாளின் வெற்றி பாடலை அனுபவமாக்குவோம். வாழ்க உங்கள் சகோதரிகள் ஐக்கியம், வளர்க ஜீவனுள்ள தேவன் ஏசி சர்ச் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப பொறுமையோட அமைதியாக உட்காந்து நல்ல செய்தி கேட்கணும். உண்மையாகவே நம்முடைய மனதுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் இல்லையா? இல்லை என்னால வெளியினால இல்லை நல்ல ஒரு செய்தி. மாஸ்டர் அவ்வளோ தெளிவாக ஆவியானவர்
அவர் மூலமா நம்ம கூட பேசியிருக்கிறார். இதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசிகள் தேவனுடைய குணத்துக்குள் கடந்து வருவதுதான் எழுப்புதல். இதை நாம ஒப்பு கொடுக்கும் போது நம் மூலமாக நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். இயேசுவை பார்ப்போம். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டோட சன்னிதானத்துல எல்லாம் எழுந்து நிற்போமா? உங்களை மூடி நாம் தெரியும்.